பரிகாரம் செய்ய வேண்டியிருக்குமா? என்ன பரிகாரம் சாமி செய்யணும்? வீட்ல காசு இருக்கா? இருக்கு சாமி. எவ்வளவு இருக்கு? ஒரு 10,000 வச்சிருக்கேன். நான் 100 ஆக்குவேன். அப்ப 20,000 இருக்கு சாமி. களவாணி சிரிக்கி கொண்டு வா. நாளா சத்தியமா வாக்கப்பட்டு போனா தனி கொடுத்தன போக மாட்டேங்க. சத்தியமா தனி கொடுத்தன போக மாட்டேன். என் வலது காலை எடுத்து எங்க மாமியார் வீட்டுல வச்ச உடனே மாமனார் மாமியார தனி கொடுத்தன அனுப்பிச்சிருவேன். கெட்டவன் சாகும்போது ரொம்ப கஷ்டப்படுவான். அப்ப நல்லவன் அவன் சாகர வரைக்கும் கஷ்டப்படுவான். ஹலோ சார், இது கஸ்டமர் கேரா? ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம், இது கஸ்டமர் கேர். உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? சார், என் பையன் சிம் கார்டை முழுங்கிட்டான் சார். ஐயோ, சிம் கார்டு முடிக்கிட்டாங்களா? மேடம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. சார், அதுல 100 ரூபா பேலன்ஸ் இருக்கு சார். அவன் பேச பேச பேலன்ஸ் குறைஞ்சிருமா சார்? கிச்சன்ல இருந்து வாசனை வந்தா அம்மா சமையல், கிச்சன்ல இருந்து வாசனை வருதா இல்லையா அப்படின்னு கேட்டா அது பொண்டாடி சமையல். ஆனா நான் நல்லா சமைப்பேன் சார். ஆமா ஆமா. ஆனா எங்க வீட்டுக்காரர் எனக்கு இடியாப்பா வேணும்னு கேட்டாரு. நான் 2 ஆப்பத்தை வச்சு ஒரு இடி அடிச்சுட்டு போனேன், பேசாம சாப்பிட்டு இருந்தாரு. என்ன பண்ண? மாப்பிள்ள டீ காபி வேணான்னு சொல்லிவிட்டாரு. அப்புறம் இந்த காலத்துல இப்படி காபி டீ கூட குடிக்காத நல்லவரா இருக்காருன்னு தனியா பேசும்போது கேட்டேன். ஏங்க டீ காபி குடிக்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன் சொல்றான், குடிப்பேன், இப்ப குடிச்சா போத கலைஞ்சிரும்லங்கறாயா. யோ, ஆல் பீட் பொன்னாண்டஸ். எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும். சில நாளைக்கு வரவே வராது. அது எங்க பொம்மை நாட்டிங்க சுதந்திரம். அதுக்காக நீ அத்த போய் சந்தேகப்பட்டியாமே? கண்ணம்மா கம்மனு கடை. சந்தேகப்பட்டதுக்காக தீ குளிச்சது அந்த காலம். சந்தேகப்படுறவங்களை தூக்கி தீயில போடுறது இந்த காலம். கண்ணம்மா